with Chitra, Social Talk. அடுத்த சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஆன்மீக பேச்சாளரான சுமதி ஸ்ரீ. ஆன்மீக பேச்சாளர், இலக்கிய பேச்சாளர், எழுத்தாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்று பல தகுதிகளில் புகழ்பெற்று விளங்குகின்ற சுமதி ஸ்ரீக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கிலே ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சுமதி ஸ்ரீனுடைய பேச்சு திறந்தார். ஒரு திருடன், அவங்க அப்பா பெரிய திருடன். அவங்க அப்பா மரண படுக்கையில் இருக்கும்போது யாருக்கிட்டையும் மாட்டிக்க கூடாது. முக்கியமா தொழில் ரகசியம் ஒன்று சொல்றேன் கேளு. ஏதாவது ஒரு ஊர்ல சொற்பொழிவுன்னு ஏதாவது நடக்கும். இந்த சுமதி ஸ்ரீ மாதிரி சொற்பொழிவாளர்லாம் போய் பேசுவாங்க. அங்க மட்டும் போயிடாத, புரியுதா? அதுதான் நம்ம தொழில் ரகசியம். ஜோதிடத் துறையிலும் புகழ் பெற்று விளங்குகின்ற இவர் வலம் வராத நாடுகளே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு உலகை வலம் வந்தவர். இன்றைக்கு நான் பெற்றுள்ள புகழுக்கு அடிப்படை காரணம் என்னுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் என் கணவர் தந்த உற்சாகமும் தான் என்று சொல்கின்ற சுமதி ஸ்ரீ ஜோதிடத் துறையிலும் ஆன்மீகத் துறையிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. இன்றைக்கு நீங்கள் இந்த துறையிலே புகழ் பெற்று விளங்குவதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஆர்வமா இல்லை காலம் தந்த வாய்ப்பா? சார், சின்ன வயசுல இருந்தே என்னுடைய கனவு என்னவா இருந்ததுன்னா கலெக்டர் ஆகணுன்றதா என்னுடைய கனவா இருந்தது. அருமை. நான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் நீங்க படிக்கிற காலத்துல இயக்குனர் சேரன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்தார்னு ஒரு பத்திரிகை குறிப்பை படித்தேன். சேரன் எப்ப எந்த இடத்துல உங்களுக்கு அறிமுகமானார்? பிஜி நான் திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் படிக்கும்போது 3 மாசமா ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டலை. ஒரு நாள் வார்டன் கூப்பிட்டு நீ பணம் கட்டிட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பிட்டாங்க. செய்தித்தாளில் ஆட்டோகிராஃப் படம் பார்த்துட்டு உங்க கருத்துக்களை இந்த தொலைபேசி எண்ணில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்திருந்தது சார். இது முதல் மேடைனா 8 வயசுல என்னுடைய ஸ்கூல் ஹெச்எம் எத்திலின் சிஸ்டர் அவங்க எப்படி எனக்குள்ள இருந்த ஒரு பேச்சாளரை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு இன்னைக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார். ஒரு நாள் ஸ்கூல் நீங்க கலந்துகிட்ட பட்டிமன்றங்கள்ல உங்களால மறக்க முடியாத பட்டிமன்றம் அப்படின்னா எதை சொல்லலாம்? கலைஞர் அவர்கள் முன்னிலையில நான் பேசின பட்டிமன்றம் சார். கலைஞர் முதலமைச்சரா இருக்கிறாரு. பிப்ரவரி மாசத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு, அது எப்படி என்னோட பேர் வந்ததுன்னா சார், பட்டிமன்ற பேச்சுக்கு உங்களை எப்படி தயார் பண்ணிக்குவீங்க? நிறைய படிப்போம், நிறைய புது புது செய்திகளை சொல்லுவோம் சார். உதாரணமா ஒரு செய்தி சொல்றேன் சார். ஆம்ப்ராய்ஸ் பாரேன்றவருடைய வரலாறை நான் படித்தேன் சார். அவர் யாருன்னா அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி தையல் போடுற முறையை கண்டுபிடிச்சவர். அதை அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, பட்டிமன்ற குழுக்கள்ல குரூப்பிசம் இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கு சார், நிறைய இருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு நான் முதல் முறை சொற்பொழிவுக்கு போறேன் சார். பட்டிமன்ற பேச்சாளர்களை யாருடைய பேச்சு உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது? அப்துல் காதர் ஐயாவோட பேச்சு ஆரம்ப காலங்களில் நான் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கிறேங்க சார். ஒரு முறை நாங்கள் கார்ல போயிட்டு இருக்கும்போது, உங்களுடையது காதல் திருமணம் இல்லையா? வாழ்க்கையில சார் எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள்ல முதல்ல நான் சொல்றது, எனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சதான். என்னுடைய கணவர் என்னை காதலிக்கிறதா சொன்னப்போ, அப்போ நான் லோக்கல் சேனலில் நியூஸ் ரீடராக இருந்தேன் சார். அப்போ அவங்க எடுக்க போகிற ஒரு விளம்பரத்தில் நான் நடிக்கணுன்றதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் அங்கே போகும்போது இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நாங்கள் லவ் பண்ணும்போது சார் எங்கள் சென்னையில் குயின் மேரிஸ் காலேஜுக்கு ஒரு முறை ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு வந்திருந்தோம். பெண்கள் கல்லூரி, அது மகளிர் கல்லூரி. அப்பாவாக இருந்தால் உள்ளே விடுவாங்க, காதலர்னு நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது. உள்ளே போயிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பட்டிமன்ற மேடை, இன்னொரு பக்கம் இலக்கிய பேச்சு, இன்னொரு பக்கம் ஆன்மீகம்,
எல்லாத்தையும் பேசுகிறீங்க. இதில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தருவது சொற்பொழிவு தாங்க சார். இலங்கையில் வந்து 21 நாள் சொற்பொழிவுக்கு போயிருந்தேங்க சார். 21 நாளும் நிறைய கூட்டம். அந்த 21 நாளும் உங்களுக்கு மிகவும் பிடித்த கடவுள் முருகன் தானா? ஆமாம் சார், முருகன். ஏன்னா அவரும் எந்த காலகட்டத்தில் ஜோதிடம் கற்றுக்கிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. ஜோதிடம் படிக்கலான்னா யார்கிட்ட போய் படிக்கிறதுன்றது எனக்கு தெரியல. அப்போ நான் ஒரு நல்ல குருவை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சார். துரைராஜ் ஐயான்னு சொல்லி புதுக்கோட்டையில் இருக்கிற 42 வயசில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா 2011 சார் விஜய் டிவியில் பக்தி திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. நான் ஆன்மீகம்லாம் பேசுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு கடிதம் எழுதுறேன் சார். அந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஒரு பட்டிமன்ற நடுவர் உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். பொதுவாக வாழ்க்கையை பற்றி 2 வேறு கருத்து இருக்குது. சில பேர் வந்து ஜோதிடத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை இப்படி மாற்றி அமைக்கலாம். ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையை நீங்கள் எதுவும் மாற்ற முடியாது. ஜாதகப்படி நீ வறுமையில் வாடணும், நீ வந்து தரித்திரத்தோடு இருக்கணும், நீ ஏழ்மையில் இருக்கணுன்ற விதிகளை. இப்போ திருமண தடைக்கு எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறது சிறப்போடு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சில கோவில்களில் வந்து நவகிரகம் இல்லாமல் இருக்குங்க சார். ஏன் அங்கே நவகிரகம் கிடையாதுன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் தானே திருமண தடையை ஏற்படுத்தும். இன்னொன்று சார், ஒரு பொண்ணு ஜாதகம் பார்த்துருக்குறாங்க, எனக்கே அது ஞாபகம் இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சண்டை சச்சரவு கூடாது, பக்கத்து வீடு எய்த்த வீடெல்லாம் கூட பிரச்சனை பண்ணாதீங்க நான் சொன்னேன்னா. அவங்க ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் என்கிட்ட பேசியே ஆகணுங்கிறாங்க. இது மாதிரி தனித்தனியாக கோயிலுக்கென்று தனிச்சிறப்பு இருக்கா? நிச்சயமா சார். திருவண்ணாமலையை பற்றி நீ கோயிலுக்கே வர வேணாம், உட்கார்ந்த இடத்துல அண்ணாமலையாரே நீ கை கூப்பினா உன்னுடைய வினைகள் அருந்து போகும். அதுக்கு உதாரணம் திருவண்ணாமலையில் தான் நடந்தது. ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் நிறைய கேலி கிண்டல்லாம் சந்திச்சுட்டு இருக்கேன் சார். கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னால், நம்ம தேவாரம் பேசினா நம்மளை வந்து கேலி தான் பண்ணுவாங்க. நான் என்னுடைய சொற்பொழிவுகளில் எங்கெல்லாம் தப்பாக நம்ம கடவுள்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்றத விளக்கம் கொடுத்துட்டே இருக்கேன் சார். ஊர்த்துவ தாண்டவம் பற்றி ரொம்ப அசிங்கமான ஒரு கதையை எல்லாருமே சொல்கிறாங்க சார். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் காளிக்கும் நடனம் நடந்தது. சிவபெருமான் காலை தூக்கி தலையில் வச்சார். உன்னை பார்வதி என்னால் அப்படி பண்ண முடியலேன்னு வெக்கி நின்னா. உங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் 2012 அக்டோபர் மாதம் நினைக்கிறேன். தூத்துக்குடியிலேருந்து வாசுகி மனோகரன் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஜாம்பியா, உகாண்டா இந்த 2 நாட்டுக்கும் சொற்பொழிவுக்காக போன முதல் பெண் பேச்சாளர் தமிழ்நாட்டிலேருந்து நான் தான் சார். எனக்கு மெயில் தான் சார் வந்தது முதல்ல, ஜாம்பியா தமிழ்ச்சங்கத்துக்கு நீங்கள் பேச வரணும். நான் என்ன பதில் அனுப்புனேன்னா, எப்படி இருக்கு இந்த பயணம்? என் வாழ்க்கையில் நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே விஐபி இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அப்போ குமுதம் பத்திரிகை வந்து ராஜா சாருடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அலுவலகத்தில் உள்ள ஒருத்தருடைய எண் கிடைச்சது. எனக்கு ஐயாவை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசை, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்களேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய இடம். இன்றைக்கு உங்களுடைய உடன்பிறவா சகோதரராக இருப்பவர் நடிகரும் இயக்குனருமான சசிகுமார். சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் ரிலீஸ் ஆகி அவர் வெற்றியோட உச்சத்தில் இருக்கிறார். இது எதுவுமே இல்லாத சுமதி ஸ்ரீயோட எஸ்எம்எஸ்க்கு பதில் அனுப்பி பேசுனதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்.